வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நாளை காலை 7 மணி முதல் 24 மணி நேரம் பணிப்புறக்கணிப்பு. தேசபந்து தென்னக்கோன் மீது கைது செய்யும் உத்தரவை இடைக்கால தடை செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி. ராஜபக்ச உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் எதிராக ஆட்சிக்கு வந்தவுடன் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறிய ஜனாதிபதி தற்போது பின்னடிப்பதாக விமர்சனம். 1980ஆம் ஆண்டுகளில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களை விசாரிப்பது அவசியம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நாளை காலை 7 மணி முதல் 24 மணி நேரம் பணிப்புறக்கணிப்பு நடத்தும் என்று அறிவித்துள்ளது. இந்த முடிவு சங்க பிரதிநிதிகள் மற்றும் நிதியமைச்சு அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த பின்னர் எடுக்கப்பட்டது. பேச்சுவார்த்தையின் முடிவுகளை உறுதி செய்து சங்க தலைவர் ரவி குமுதேஷ் ஊடகங்களுக்கு இதனை அறிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பணிப்புறக்கணிப்பு நாடு தழுவிய அனைத்து வைத்தியசாலைகளிலும் நடைமுறையில் இருக்கும். இதில் மருத்துவ நிபுணர்கள், மருத்துவ உதவியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஈடுபட உள்ளன. நோயாளர்களின் நலன் கருதி அவசர மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் மேற்கொள்ளப்படும். அதே சமயம் சிறுவர் வைத்தியசாலை, புற்றுநோய் வைத்தியசாலை, மகப்பேற்று வைத்தியசாலை, சிறுநீரக வைத்தியசாலை உள்ளிட்ட முக்கிய மருத்துவமனைகளில் எந்தவித தொழிற்சங்க நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்றார். முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தலைமையில் புதிய அரசியல் கட்சி ஒன்று விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த கட்சியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்சியின் சின்னமும் பெயரும் இன்னமும் ஓரிரு நாட்களில் இறுதி செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்துள்ளது என்பதால் அதை மீண்டும் கட்டியெழுப்ப நீண்ட காலம் தேவைப்படும். தொடர்ச்சியான அரசியல் செயல்பாட்டுக்கான நிரந்தர தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதிய கட்சி அமைக்கப்படுவதாக முன்னாள் எம்பி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கட்சியில் புதிய தலைமுறையை பிரதித்துவப்படுத்த புதிய முகங்கள் அறிமுகமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை வேலிகம பகுதி விருந்தகத்தில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீது கைது செய்யும் உத்தரவை இடைக்கால தடை செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்றால் தள்ளுபடி செய்யப்பட்டது. குறித்த துப்பாக்கி சூட்டில் கொழும்பு குற்றப்புலனாய்வு அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 2 பேர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட வேண்டும் என்று மாத்தறை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக தேசபந்து தென்னக்கோன் தனது சட்டத்தரணிகள் ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தன்னை கைது செய்யும் உத்தரவை இடைநிறுத்தி இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ரீட் மனுவை தள்ளுபடி செய்தது. மாத்தறை நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாக உள்ளார். அவரை கைது செய்ய 6க்கும் மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் தேடி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் 6 சந்தேக நபர்களும் தங்களை கைது செய்யக்கூடாது என்று ரீட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதனையடுத்து சட்டம் அதிபர் முதல்கட்ட விசாரணைகள் முடியும் வரை அவர்கள் கைது செய்யப்பட வேண்டாம் என்று குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார். பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 3 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரை தேடும் நடவடிக்கையாக குற்றப்புலனாய்வுத்துறை சமீபத்தில் அவரது மனைவியிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்கு முன்னர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியில் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட அனைவருக்கு எதிராகவும் ஆட்சிக்கு வந்தவுடன் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியாக தெரிவித்திருந்தார். மேலும் ஊழல் தொடர்பான ஆதாரங்களை உடைய கோப்புகள் எங்கள் வசம் உள்ளது. ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக கைது செய்வோம் என்றும் தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து பல மாதங்கள் கடந்த பின்னும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதற்கு பதிலாக நீதித்துறை இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தற்போதைய அரசாங்கம் கூறி வருகின்றது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக கைது செய்வோம் என்று ஏன் கூறினீர்கள்? பதிலாக நாங்கள் நீதித்துறைக்கு ஒப்படைப்போம் என்று வாக்குறுதி அளித்திருக்கலாம் என்று மக்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அத்துடன் முந்தைய அரசாங்கங்களைப் போலவே தேசிய மக்கள் சக்தியும் மக்களுக்காக செயற்பட மாட்டார்கள் என்பதே தற்போது நிலவும் பொதுமக்களின் ஏமாற்ற நிலையாகியுள்ளது என்றும் தெரிவிக்கின்றனர். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையின் 3ஆம் அத்தியாயத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சுமார் 1960 உறுப்பினர்கள் மக்கள் விடுதலை முன்னணி மூலம் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார்.
அதிகம் பேசப்பட்டுள்ள குறித்த ஆணைக்குழு அறிக்கையில் ஜேவிபி அரசாங்க சொத்துக்களுக்கு அளித்த சேதம் மிகப்பெரியதாக இருந்தது என்றும் இது ஆபத்தான அளவுக்கு மோசமானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வஜிர அபிவர்த்தன மேலும் தெரிவிக்கையில் 1987 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாட்டின் பாதுகாப்பு நிலைமை தொடர்ந்து மோசமாக அரசியல்வாதிகள் கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டனர். ஜேவிபியின் முக்கிய இலக்காக ஐக்கிய தேசிய கட்சி அரசியல்வாதிகள் இருந்தனர். அத்தோடு பாரம்பரிய இடதுசாரி தலைவர்களும் இந்த விதமான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார்கள். உயர்மட்ட அரசியல்வாதிகளை தவிர பொதுமக்களிடையேயும் அரசியல் அனுதாபிகள் தாக்குதலுக்கு இலக்காயினர் எனவும் ஆணைக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். இதேவேளை 1980ஆம் ஆண்டுகளில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களை விசாரிப்பது அவசியம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தனது ஆட்சிக் காலத்தில் பல்வேறு ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலவும் அவற்றின் அறிக்கைகளை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய வங்கி நிதி மோசடி மற்றும் இலங்கை நிறுவனம் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு அறிக்கைகளின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது நாட்டிற்கு அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆயினும் ஆணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதோடு மட்டும் தங்களது கடமை முடிவடையாது. அவற்றை செயல்படுத்துவதற்கான பொறுப்பு அமைச்சர்களுக்கு உள்ளது என்றும் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். துபாயில் தலைமறைவாகியுள்ள கெசல்பத்ர பத்மே என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குழு உறுப்பினர் தலைமையில் முன்னாள் கமாண்டோ உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று செயல்பட்டு வருகின்றது என்று போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கனேமுல சஞ்சீவவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கமாண்டோ உறுப்பினர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது இந்த குழுவின் செயல்பாடுகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொலையின் பின்னர் இராணுவத்திலிருந்து விலகி குற்றக்குழுக்களோடு இணைந்து சில முன்னாள் கமாண்டோ உறுப்பினர்களின் செயல்பாடுகள் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வழக்கில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் கமாண்டோ சமைந்து கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குறித்த சம்பவத்தில் துபாயில் தலைமறைவாகியுள்ள கெசல்பத்ர பத்மேவின் குற்றக்குழுவோடு தொடர்புடைய மாலத்தீவை சேர்ந்த கமாண்டோ சலிந்து என்பவரால் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் கொலைக்கு பின்னணியில் இருந்த சூத்திரதாரி ஷாரா செப்பந்தியின் தொலைபேசி தரவுகளை ஆய்வு செய்த போது யோயோ என்ற நபர் கமாண்டோ சமைந்துவை தொடர்பு கொண்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பணியாற்றிக் கொண்டிருக்கும் மற்றும் சேவையிலிருந்து தப்பியோடிய பல கமாண்டோ உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நபர் ஒருவரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பாக இராணுவ மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாணந்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் கொஸ்கம இராணுவ முகாமில் பணியாற்றும் மேஜர் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பாணந்துறையின் வலான பகுதியில் உள்ள ஒரு விருந்தில் கலந்து கொண்டு வீட்டுக்கு திரும்ப தயாராக இருந்தபோது சந்தேக நபரான மேஜர் மற்றொரு குழுவுடன் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் மேஜரின் மனைவியுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதோடு அவர்கள் பாணந்துறை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.